சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கேற்ற வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்களும் அதே போல 3000த்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு வாக்குச்சாவடிகளும் இருக்கிறது. இதற்கேற்ற வகையில் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதற்கேற்ற வகையில் அந்த சீல் வைக்கப்பட்ட அறையில் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த இயந்திரங்கள் தற்பொழுது வாகனங்களில் ஏற்றப்பட்டு, முக்கியமாக அந்த சீல் உடைக்கும் பொழுது, அந்த அறையினுடைய சீல் உடைக்கும் பொழுது அந்த பூத் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினர், அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போல தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், அதே போல வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோரினுடைய முன்னிலையில் அந்த அறையினுடைய சீலானது உடைக்கப்பட்டு அங்கிருந்த அந்த அறையில் இருந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொன்றாக பாதுகாப்பான முறையில் வாகனங்களில் ஏற்றப்பட்டு வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவின் போது தேவையான பொருட்கள், மை, பேனா, அதே போல வாக்காளர்களினுடைய அந்த லிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், அதே போல அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த இயந்திரத்தை மறைத்து வைக்கக்கூடிய அந்த திரை போன்ற அந்த பொருள் உள்ளிட்ட பொருட்கள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களில் ஏற்றப்பட்டு அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அந்த அசோக் நகர் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருந்து அந்த தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள், அதே போல பூத் ஏஜென்ட்டுகள், வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்னிலையில் பாதுகாப்பான முறையில் இறக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.